கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாத வசனம் வெளிப்படுத்தல் விசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து இவர்களை தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். 2 காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேராக உங்களை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் இப்பொழுது மாத்திரமல்ல, இறுதி வரையில் உங்களை வழி நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக அதே வசனத்தில் கடைசி பகுதியில் நாம் பார்த்தோம் என்றால், தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராவது இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு என்னுடைய பிரச்சனை மாறும், இன்னைக்கு என்னுடைய துக்கங்கள் மாறும் என்று யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவாங்க. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. அவரை மாத்திரம் சார்ந்திருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தின் வாசல்கள் திறக்கப்படும். பிரியமானவர்களே, எப்போ இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, சகரியா 9வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். அரணுக்கு என்றால் கோட்டை, இல்லை என்றால் பாளையங்கள் என்று சொல்வார்கள். நீங்க நம்பிக்கையா அவரை நோக்கி அவருடைய சமூகத்துக்கு நீங்க திரும்புகிறவர்களா இருக்க வேண்டும். அப்பொழுது 2வது பகுதியில் சொல்லப்பட்ட இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவார். அது இன்றைக்கே உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அவரை நோக்கி திரும்பும் பொழுது, அவருடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய வேண்டுதலுக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, காத்திருப்பது இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பொறுமையா இருங்க, வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, அந்த பாதைகளை அவர் வழிநடத்தி சீர்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நீங்க தகுதியுடையவர்களா அவர் மேல் விசுவாசத்தோடு சார்ந்து கொண்டிருங்க. நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நிறைவேறும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ துக்கங்கள் அப்பா இவர்களை அப்பா சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் தாமே அப்பா ஆண்டவரே, நீர் இவர்களை வழி நடத்தி ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டையில் இவர்களை கொண்டு போய் நிறுத்தி அப்பா நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இவர்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நிறைவேற்ற கிருபை செய்யுங்க. இந்த ஆசீர்வாதம் இவர்களை மாத்திரமல்ல, இவர்கள் தலைமுறைகளுக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதமாக அது மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால் அப்பா நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இவர்களும் இவர்கள் தலைமுறைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்வீராகப்பா. இவர்கள் கண்ணீர் யாவையும் தொடங்க தகப்பனே. அப்பா அது மாத்திரமல்ல, இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள அப்பா இவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் தகுதிப்படுத்துங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க, கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அப்பா சோர்வில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கும் பொழுது அப்பா இவர்களுக்கு இருக்கிற எல்லா அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவர்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. காத்திருக்க கிருபை கொடுங்க, அதை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க. ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. உமது கரத்தில் தாமே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறேன், வறுமையாக்குகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். God bless you.